8ஆம் ஆண்டு இந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு எங்களையும் அழைத்து சிறப்பித்த எங்களுடைய ஆர்வலர் நண்பர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேச ஆசைப்படுறேன். உங்க ஊருக்கு ஒரு 3 பெருமைகள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். கேக்குதா எல்லாத்துக்கும்? உங்க ஊருக்கு ஒரு 3 பெருமைகள் இருக்குது. அந்த பெருமைகளை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு நான் போலான்னு நினைக்கிறேன். ஒரு பெருமை, இந்த புதுக்குளத்தில் இருக்கிற இந்த ஆலயத்துடைய வளாகம். உண்மையா இல்லையா? 2வது பெருமை, இங்கே ஆலயத்தின் அருகில் இருக்கிற பள்ளி. அதுக்கு பல சாதனைகள், பல விஷயங்கள் அதுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 3வது ஒரு விஷயம், இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கீங்க. இந்த 3ம் இந்த ஊருக்கு சிறப்பா இல்லையாங்கிற மட்டும் நீங்க சொல்லுங்க, உங்க கைத்தட்டு வாயிலாம். பல நகரங்கள்ல சொல்லுவாங்க, கிராமத்துல ஒரு சில சிறப்புகள் இருக்கு, கிராமத்துல தான் ஒருங்கிணைப்பு இருக்கு, கிராமத்துல தான் சில விஷயங்களை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற நபர்களின் ஒட்டுமொத்த உருவமா இந்த புதுக்குளம் கிராமம் நான் பார்த்தபடி கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஆலய விஷயமா இருக்கட்டும், இந்த பள்ளி விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து உங்களுடைய ஒற்றுமை விஷயமா இருக்கட்டும், இந்த 3ஐயும் சிறந்த விதத்துல எனக்கு தெரிய 25 ஆண்டுகளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இது நான் உங்களை, உங்கள் ஆலயத்தையும் உங்க பள்ளியும் உங்களையும் பாராட்டுகிற ஒரு விஷயம். ஏன்னா நட்சத்திர திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலாச்சு எங்களுடைய நட்பு தொடர்ந்து. ஆனாலும் எங்க தாமரை சொன்னாரு, நீங்க ஹீரோவை நேசிக்காதீங்க அப்படின்னு. அவரே ஒரு ஹீரோவை ரொம்ப நேசிச்சு தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஹீரோக்களை நேசிக்கிறதுக்கு பதில் அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுடைய பெற்றோர்களை நேசிங்க. அதற்கு அடுத்தபடியாக தன் பிள்ளைகளை விட உயிருக்கு மேல நேசிக்கிற நான் ஸ்டார்வின் போன்ற இந்த ஆசிரியர் போன்ற ஆசிரியர்களை நீங்க நேசிக்கிறதுல எந்த தப்பு இல்லை. ஏன்னா 2-3 நாளா என்னை வச்சு செஞ்சுட்டாப்புல என்னுடைய மாப்பிள்ளை. நேரத்தில் நைட்டு 11:30 மணிக்கு தான் பாலவட்டிலேருந்து வந்தாங்க. 12 மணிக்கு அப்புறம் என்ன தான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாப்புல. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்ய போறோம் ஏதாவது இந்த ஆண்டு விழா, அந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக செய்யணுங்கிறதுல அவர் எடுத்த முயற்சி. அந்த முயற்சிக்கு திரு ஆசிரியர் அவங்களுடைய HM அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இவங்க 2 பேரும் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, இந்த பள்ளி குழந்தைகள் இவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை, இவங்க அந்த பள்ளி இந்த குழந்தைகள் மேல வச்சிருக்கிற மரியாதை, இது சிறந்த விதத்துல இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் கட்டாயம் இந்த ஸ்கூலுக்கும் பெருமை தேடி இந்த பிள்ளைங்க தருவாங்க. கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். எதிர்காலத்துல புதுக்குளத்திலிருந்து பல சாதனையாளர்கள் உருவாவாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி.